வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான விஷயத்த பத்தி இந்த தொகுப்புல பார்க்க போறோம். சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தரான குருமுனி அகத்தியர் ஒரு சாதாரண மனுஷனை எப்படி தெய்வ நிலைக்கு உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்ன, ஒரு மனுஷன் எப்படி படிப்படியா ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். மூலக்குறிப்புகள் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பயணத்துல சரியா 32 தீட்சைகள், அதாவது 32 படிநிலைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண மனிதனை இறைநிலைக்கு கொண்டு போய் அவனை எப்படி ஒரு தெய்வமாவே மாத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட் தாங்க இது. இந்த தொகுப்புல நாம எப்படி பயணிக்க போறோம்னு ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல அகத்தியரின் தேவ ரகசியம், அப்புறம் தீட்சைக்கான விதிகளும் குருவும், தொடர்ந்து தேக சுத்தி, சித்திகள், உச்சநிலையான சிவனாவது, கடைசியா முதல் படியை எப்படி தொடங்குறதுன்னு வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதியான அகத்தியரின் தேவ ரகசியத்துக்குள்ளே நேரா போயிடலாம். இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரகசியம் ஏதோ காடு மலைகள்ல வாழ்ற முனிவர்களுக்கானது மட்டும் கிடையாது. உங்களுக்கும் எனக்குமான சாதாரண பாமரர்களுக்கானது. சரியான ஈடுபாடும் தகுதியும் இருந்தா நாம கூட இறை தரிசனத்தை பெறலாம், எல்லையற்ற ஞானத்தை அடையலாம், பாவங்களை விலக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த தேவ ரகசியத்தோட மிகப்பெரிய வாக்குறுதி. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். தீட்சைக்கான விதிகளும் வழிகாட்டும் குருவும். இந்த சக்தி வாய்ந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. முதல்ல இதை ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு குரு வேணும். சரி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குரு அமையலையே, நான் என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் மூல உரையில ஒரு அட்டகாசமான வழி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தூய்மையான சிவபக்தியோடு இருந்தாலே போதும், சாட்சாத் அந்த அகத்தியரே உங்களுக்கு குருவா வந்து உங்களை நேர்ல வழி நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வரலாம். இந்த 32 தீட்சைகள்ல நிறைய மந்திரங்கள் இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை மட்டும் நான் தனியா எடுத்து பயன்படுத்தலாமா? ஷார்ட்டா சொல்லணும்னா நோ சான்ஸ். கண்டிப்பா முடியாதுங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சீக்வன்ஸ். எந்த ஒரு படியும் நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஒரு நிலையில நீங்க முழுமையான பூர்ணத்துவம் அடைஞ்சு அதற்கான பலனை முழுமையா உணர்ந்தா மட்டும்தான் அடுத்த படிக்கு உங்களால முன்னேற முடியும். அது மட்டும் இல்ல, இந்த வரிசையில உள்ள ஒவ்வொரு படியையும் சித்தி பண்ண அந்தந்த நிலைக்குரிய மந்திரத்தை சரியா 1,00,000 முறை செபிக்கணும்னு உரை ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 1,00,000 முறை. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மாபெரும் தவம்ங்கிறத இது நமக்கு புரிய வைக்குது. ஓகே, இப்போ முதல் நிலைக்கு போவோம். அதாவது தேக சுத்தி. இந்த முதல் 10 படிநிலைகளும் உடலை தூய்மைப்படுத்துறதுல தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுது. முதல் படியில அந்த மந்திரத்தை 1,00,000 முறை ஜபிக்கும்போது உங்க உடல் முழுக்க வியர்த்து இறைவனோட திருக்காட்சி கிடைக்கும். அப்படியே 3வது படிக்க வந்தீங்கன்னா தேகம் சந்திரனை போல ஒளி வீசும். 6ஆம் படியில உடம்புல இருந்து ஒரு தெய்வீக வாசம் வீச தொடங்கும். அப்படியே 10வது படியை நீங்க தொடும்போது உங்க உடல் முழுசா மாறி தூய தங்க மாதிரி மின்னுன்னு மூல நூல்ல ரொம்ப ஆச்சரியமா விவரிச்சிருக்காங்க. தேக சுத்திக்கு அப்புறம் அடுத்தது 2ஆம் நிலை, அதாவது சித்திகள். உடல் தூய்மையானதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அபாரமான சித்திகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். குறிப்பா 13வது படியை எட்டும்போது உடம்பு வச்ரதேகமா மாறிடுமாம். சொல்லப்போனா யமன் கூட உங்க பக்கத்துல வர பயப்படுவான். 16வது படியில மனோன்மணி தாயே தோன்றுவாள். 17வது படியில என்ன ஆகுதுன்னா உங்க உடம்போட ஏஜிங் ப்ராசஸ் அப்படியே நின்னுடும். வயசாவது, நரத்திர விழுறதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த மாபெரும் சக்திகளோட சேர்த்து தேவர்கள் உங்களை ரொம்ப சந்தோஷமா அழைப்பாங்கன்னோ, வானவர்கள் உங்களுக்குனே ஒரு ஸ்பெஷலான ஆடையை வழங்குவாங்கன்னோ குறிப்புகள் சொல்லுது. ஆனா இங்க அகத்தியர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார். இந்த 17வது படியில இருக்கும்போது சில போலியான ஆட்கள் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுவாங்களாம். அவங்க வலையில விழுந்துராதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிறார். இப்போ நாம பார்க்க போறது 5வது மற்றும் இந்த தொகுப்போட கிளைமேக்ஸ், உச்சநிலை, சிவனாவது. இங்க சொல்லப்படுற விஷயங்கள் லிட்ரலா நம்மளோட கற்பனைக்கே எட்டாதவை. 21வது படியில 8 திசைகளையும் வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் பவர் கிடைக்குது. 27வது படியில பயிற்சியாளர் சாட்சாத் சிவனாகவே மாறிடுறார். இந்த 32வது படியோட உச்சக்கட்டத்தை கேளுங்க. யாராவது உங்களை வாள் வச்சு வெட்டினா கூட அந்த வெட்டுப்பட்ட உடல் உறுப்புகள் சற்றும் குறையாம அப்படியே மறுபடியும் ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்னு உரை சொல்லுது. ஒரு நிமிஷம், இந்த 2 நிலைகளையும் நாம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்கம் வயசாவது, நோய் வர்றது, மரணம்னு எல்லாத்துக்கும் ஆளாகக்கூடிய ரொம்பவே பலவீனமான சாதாரண மனித நிலை. இன்னொரு பக்கம் தங்க மாதிரி ஜொலிக்கிற உடல், 8 திசைகளையும் ஆளும் திறன், யுகம் முடியற வரைக்கும் அழியாத ஒரு மாபெரும் சித்தர் நிலை. இது சாதாரண மாற்றம் இல்ல, மனித பலவீனத்திலிருந்து முழுமையா விடுபட்ட ஒரு இணையற்ற எவல்யூஷன். கடைசியா முதல் படியை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம்.
இத்தனை ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் படிநிலைகளையும் பார்த்து மலைத்துப் போய் நிக்கிற நமக்கு அகத்தியர் ரொம்ப அழகான மனசுக்கு ஆறுதலான ஒரு மெசேஜ் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்க வேலை முதல் படியில கால் வைக்கிறது மட்டும்தான். மீதிய அந்த சிவம் பாத்துக்கும். என்ன ஒரு அற்புதமான வாக்குறுதி இல்லையா? சரி, இந்த எல்லையில்லா பரிணாம வளர்ச்சியை நோக்கி உங்களோட அந்த முதல் படியை எடுத்து வைக்க நீங்க தயாரா?